Hello everyone, this is Guna Vargulan from GR Tamil Tech School. So இந்த வீடியோல நாங்க வந்து ஃபங்க்ஷனை பத்தி எக்ஸ்ட்ரா ரிலேட்டட் திங்ஸ் வந்து லேர்ன் பண்ண போறோம். ஸோ இந்த மெயின் நோக்கம் வந்து ரிட்டர்ன், அதாவது எப்படி ஒரு வேல்யூ ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் பண்றோம். இன்றைக்கு நாங்கள் லேர்ன் பண்ண போகிறது கீவேர்ட், அந்த கீவேர்ட் நேம் வந்து ரிட்டர்ன். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபங்க்ஷன்ல கொஞ்சம் பேசிக்கான திங்ஸ், எப்படி ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு லிஸ்ட்டை சென்ட் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்லி அப்படின்னு விடயங்களை பார்த்து போட்டு we will jump into the return keyword. Okay, the return ன்னு சொல்றது it's a kind of if you are coming from if you have experience in C++ அப்படியான லாங்குவேஜ்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னா அங்க void இன்னொரு return ன்னு சொல்லி தந்திருக்கும். void ன்னு சொல்றது அங்க எக்ஸிக்யூட் பண்றது, returnன்றது ஒரு வேல்யூவை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அப்படியே பின்னால return பண்றது. ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ we will learn about it. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்கியூமெண்ட்டாக எப்படி ஒரு லிஸ்ட்டை சென்ட் பண்ணுறது, இஸ் இட் பாசிபிள் டு சென்ட் டிக்ஷனரி. இதுக்கு முன்னாடி நாங்கள் கீவேர்டோட சென்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நாங்கள் அதை என்டையர் லிஸ்ட்டே சென்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, டெஃப் பிரிண்ட் நேம் ஆஸ் யூஷுவல். ஸோ இதே நாங்கள் வந்து எடுத்துக்கொள்வோம். டேட்டா, ஸோ டேட்டான்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ இங்கே வந்து இங்கே என்ன செய்யறதுன்னு சொன்னால் 4x in data. ஸோ and print x. அதுக்கு முன்னாடி வந்து string my name. Okay, name is like x. So இப்போ உங்களுக்கு விளங்கிருக்கும், இது ஆல்ரெடி நாங்கள் லேர்ன் பண்ணதா லைக் லூப்பிங் டிக்ஷனரி இன் பைத்தன். ஓகே, லூப்பிங் லிஸ்ட் இன் பைத்தன். ஸோ அதே கான்செப்டை வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அவுட் சைட் உங்களுக்கு தெரியும், இதை ரன் பண்ணாம சொன்னால் எந்த ஒரு அவுட்புட்டுமே வந்து கிடைக்காதுன்னு சொல்லி, பிகாஸ் we didn't call this function yet. ஸோ இதுக்கு எதுவுமே நடக்காது. you can see nothing happens. ஸோ இப்போ என்ன செய்யப்போம் சொன்னால் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம், நேம்ஸ்ன்னு சொல்லி, நேம்ஸ் 1ன்னு சொல்லி இந்த லிஸ்ட்டில் வந்து we're gonna put some names like எந்த நேமே பிரித்து போடலாம், பிகாஸ் my name is very long. Yeah, then I put my something like him, Tim, yeah. Okay, other list. Okay, in the list எப்படி வந்து இதுக்கு சென்ட் பண்ணணும்னு சொன்னா pretty simple. We can simply send it like call print name function and give the names one as data. So இப்போ என்ன நடக்கும்னு சொன்னா it works fine, like my name is Guna, my name is Vagulan, my name is Kim, my name is Tim and so on and so forth. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த லிஸ்ட்டை அப்படியே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்தது வந்து we can create another name list like Frank, Job, Steve Job, okay, and Bill. Okay. இப்போ வந்து அதே ஃபங்க்ஷனை காப்பி பண்ணி கீழே போட்டு இந்த தரம் வந்து நேம் 2ன்னு சொல்றதோட அனுப்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிம் இவ்வளோ முதலாவது லிஸ்ட்டில் இருந்து வந்ததுக்கு, இவ்வளோ வந்து 2வது லிஸ்ட்டில் வந்ததுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஃபங்க்ஷன் பிஹேவியர் நாங்கள் டேட்டாவை மாற்றி கொடுத்து ஒரே ஃபங்க்ஷனை ஒரே கோடை ரீயூஸ் பண்ணுறோம் இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் எவ்ரிதிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். ஓகே, அடுத்தது முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சொன்னால் we're going to test whether it is possible to send dictionary send பண்ணலாமான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, டிக்ஷனரியில் 2 விஷயம் இருக்கும், ஒன்று கீ, இன்னொன்று வேல்யூ. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி டிக்ஷனரியை வந்து லூப் பண்ணுறோன்னு சொல்லி. ஓகே, அதே மெத்தடை வந்து யூஸ் பண்ணோம், கீ வேல்யூ. ஸோ டிக்ஷனரியில் வந்து I created dic 1, இங்கே நேம். Yeah, dictionaries are very complicated. Okay, age, something like that. Job. Okay, print name dictionary 1 ன்னு சொல்லி இந்த என்டையர் டிக்ஷனரியே இந்த ஃபங்க்ஷனை கொடுக்கணும். ஸோ இதை லூப் பண்ணி key and value print பண்ணுது. Let's see what's happening.
It's get some error message. We will check why. mm, there are too many values. Yeah, we are unable to send the dictionary, but in the method idiom dictionary. Yeah, okay, dictionary எங்களால send பண்ணல. We are able to send dictionary, but இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா we are unable to loop it. We'll see why. Data. Yeah, here my name is name, my name is age, my name is job, like that. But why I'm unable to get the key value maybe. So okay, இதை நம்ம இப்படி செய்யலாம், like data k. Okay, now the problem is solved. You don't need to put like this. Okay, but so my name is so we don't need my name is, it's random and it's something like that. So இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நேம், குணா, ஏஜ், 24, ஜாப், டெவலப்பர். சிம்பிளாக சொல்ல போனால் நான் ஒரு டிக்ஷனரியை எங்களால் சென்ட் பண்ணக்கூடிய வாவை இதுக்குன்றது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி, லைக் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படி ஒரு டிக்ஷனரி சென்ட் பண்ணுறோன்னு சொல்லி இதில் பார்த்துருந்தோம். இப்போ அடுத்த கன்செப்ட் நாங்கள் பார்க்க போகிற கன்செப்ட், வாட் we are going to see next is return, the keyword return. இதுக்கு மேலே பார்த்தது ஒரு லிஸ்ட் எப்படி சென்ட் பண்ணுறோன்னு சொல்லி, அதுக்கு எப்படி ஒரு டிக்ஷனரியை சென்ட் பண்ணுறோன்னு சொல்லி, பட் we can loop the dictionary like I saw already. ஓகே, ஏற்கனவே நான் அதை காட்டியிருக்கேன், அதை செக் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது the keyword return. இப்போ நான் சொன்ன டெஃப் அண்ட் ஒரு ஃபங்க்ஷன், அதே நேமில் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணலாம், லைக் the name. ஸோ இந்த கோடை நீங்கள் அன்கமெண்ட் பண்ணி போட்டு யூஸ் பண்ணக்குள்ள இட் மே த்ரோ an error. ரீசன் என்ன சொன்னால் ரெண்டு ஃபங்க்ஷன் அதே நேமில் இருக்குது. ஸோ அதால் ஃபங்க்ஷனை மாற்றி யூஸ் பண்ணுங்க if you get this code from GitHub. ஓகே, என்ன செய்யலாம் சொன்னால் print, இது எல்லாத்துக்குமே தெரியும் print. இதுக்குள்ளே வந்து hello என்று சொல்லி டைப் பண்ணால் இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணும்போது என்ன நடக்கும், அதுக்குள்ளே இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இட்ஸ் அ வெரி பேசிக் தியரி, லைக் ஹலோன்னு சொல்லி தான் நாங்கள் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம். ஃபங்க்ஷன் சொன்னால் என்ன, அதை படியாக கேள்வி எல்லாம் விளங்கப்படுத்தியிருந்தோம். ஸோ இந்த ரிட்டர்ன்ன்றது என்னன்னு சொன்னால் அது டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும். இன்ஸ்டெட் ஆஃப் பிரிண்ட் வி ஆர் டூயிங் சம்திங் லைக் ரிட்டர்ன் ஹலோ. இப்போ ரிட்டர்ன் ஹலோன்னு கொடுத்தா இதை ரன் பண்ணால் எதுவுமே நடக்காது, எதுவுமே நடக்கல. வி கேன் see that எந்த அவுட்புட்டுமே இல்லை. ஆனால் உண்மையில் என்ன நடந்துக்குமா சொன்னால் ரிட்டர்ன்னு சொல்றது ஏதாவது ஒரு டேட்டாவை, இந்த டேட்டா இந்த ஹெலோன்ற டேட்டாவை வந்து இட்ஸ் சென்ட் பேக். தட் மீன்ஸ் இந்த பிரிண்ட் நேம்ன்றதுக்கு கிட்ட ஒரு வேரியபிளில் நாங்கள் ஹெச் பண்ணலாம், அதாவது டேட்டா ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து ஹெச் பண்ணலாம். இப்போ பிரிண்ட் பண்ண சொன்னால் இந்த ஹெலோன்ற டேட்டா இந்த டேட்டா என்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கும், விளங்குதா? அதாவது ரிட்டர்ன்ன்றது இந்த டேட்டா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நாங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணோம்னா அது எங்களுக்கு பின்னால் கிடைக்கும். அதை வந்து நாங்கள் எப்படி வந்து கேட்ச் பண்ணி கொள்ளலாம், லைக் கேட்ச் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம். இதில் நாங்கள் என்ன நேம் வேணாலும் யூஸ் பண்ணலாம், லைக் நேம் ஆர் சம்திங் லைக் தட். ஓகே, இந்த ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ணோம்னு சொன்னால் அதை டேட்டாவை கேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த பிரிண்ட்டுக்குள்ளேயே ஓகே இதை கால் பண்ணணும். இதை இப்படி செஞ்சாலும் ஓகே. லைக் பார்த்தீங்களா, பிரிண்ட் நேம் இது ரிட்டர்ன் பண்ணுறத பிரிண்ட் பண்ண போது இதுக்குள்ளே வந்து ஹலோன்னு வர போகுது, லைக் ஏற்கனவே காட்டும் போது. இதுக்கு முன்னாடி காட்டினது கேட்ச் பண்ணுற மெத்தட், லைக் கேட்சிங் த டேட்டா இன் பக்கெட். ஓகே, அண்ட் இப்போ முக்கியமான விஷயம் ஓகே, லைக் இதை நம்ம பேசிக்காக பார்த்துருந்தோம். லைக் இப்போ அடுத்தது என்ன செய்ய போகணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன், addition ன்னு சொல்லி num1 and num2 ன்னு சொல்லி ரெண்டு வேரியபிள் எடுப்பாரு. இல்லைன்னு சொன்னால் இது ஆர்பிட்டரி டேட்டா நம்பர். ஓகே, ஆர்பிட்டரி டேட்டாவை எடுப்பேன். ஓகே, நம்பர்ஸ்ன்னு சொல்லி. ஓகே, இப்போ நாம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த ஆர்பிட்டரி டேட்டாவை you know how 4x in numbers. print x ன்னு சொல்லலாம். இந்த அடிஷனை கால் பண்ணக்குள்ள
we can send என்ன நம்பர் இருந்தாலும் சென்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ரன் பண்ண சொன்னால் 1 by 1 பிரிண்ட் பண்ணிடும். அப்படி எங்களுக்கு பிரிண்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் டோட்டலாக கூட்டணும். அப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னால் டோட்டல்னு சொல்லி ஒரு வேரியபிளில் 0 அசைன் பண்ணுறோம். இந்த டோட்டல் என்ற வேரியபிளில் எடுத்து டோட்டல் என்றதோட எக்ஸை கூட்டுறோம். மீனிங் என்னன்னு சொன்னால் இது ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணக்குள்ள 0 இருக்கும், 0 இங்கே இருக்கும், திருப்பி 0 + 0 0 அண்ட் முதலாவது 12. ஓகே, இப்போ 12 இங்கே மாறிடுச்சும். Not like that, it should be outside, otherwise it will create some problem to us. Okay, என்ன சொன்னது நம்ம ஸ்கோப்பில் படிச்சிருந்தோம். இது அவுட் சைடாக இருந்தால் தான் வந்து இங்கே 12 ஆகும். இல்லைன்னு சொன்னால் இன்சைட் ஸ்கோப்பில் இருக்குமென்னு சொன்னால் என்ன நடக்குமென்னு சொன்னால் எல்லா டைமும் இந்த ஃபங்க்ஷன் 1 ஆகக்குள்ள 0 0 செட் ஆகும். அப்படின்னா 12 12 மட்டும்தான், 12 மட்டும்தான் மிஞ்ச போகுது. பட் இப்போ ஓகே, இப்போ டோட்டல் ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் என்ன 0 0. ஓகே, 0 + 12 12. இப்போ இங்கே 12 மாறிக்கும். இப்போ டோட்டல்ன்ற வேரியபிள் அசைன் பண்ணுறோம். திருப்பி டோட்டல் எத்தனைக்கு 12 இருக்கு. அந்த 12ஓட 23 கூட்டி அந்த வேல்யூ இங்கே வரும். இது அசைன்மெண்ட், இது அந்த வேல்யூவை எடுத்து அதோட கூட்டுறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா டோட்டல்ன்றது அப்படியே கூட்டி கூட்டி எடுக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஆஃப்டர் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு டோட்டல்ன்றதை ரிட்டர்ன் பண்ணுறோம். If we are returning the total, இப்போ இந்த additional call பண்ணோம்னு சொன்னால் nothing happens like something error. Okay, you can fix that. ஏன்னு சொன்னால் இது ஏற்கனவே நம்ம குளோபல் ஸ்கோப்பில் படித்ததான். நம்ம ஏதாவது அவுட் சைட் வேரியபிளை யூஸ் பண்ண போகிறோம் சொன்னால் அதை இன்சைட் இதுக்குள்ளே வந்து சொல்லணும். இது மீனிங்னு சொன்னால் அடிஷனல்ன்ற ஃபங்க்ஷனுக்கு சொல்லியிருக்கேன் குளோபல் என்ற லைக் ஓகே குளோபல் டோட்டல் மீனிங் என்ன சொன்னால் இந்த குளோபல் என்ற கீவேர்ட் குளோபல் வேரியபிள் டோட்டல் அந்த கீவேர்டை வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி இப்போ டைப் பண்ண சொன்னால் எதுவுமே நடக்காது. காரணம் என்ன சொன்னால் ரிட்டர்ன் ஆகுது, அதை கேட்ச் பண்ணலை. இப்போ கேட்ச் பண்ண போகிறோம்னு சொன்னால் டேட்டான்னு சொல்ல ஒரு வேரியபிளில் கேட்ச் பண்ணலாம். ஓகே, கேட்ச் பண்ணி இப்போ டேட்டாவை பிரிண்ட் பண்ணோம்னு சொன்னால் we'll get the total amount வந்து காட்டும் 1 to 8. சப்போஸ் நம்ம கேட்ச் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அதை இதுக்கிட்டே வந்து பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். Okay, I hope you understood what is this. So இந்த return functionன்றது வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இது வந்து குளோபல் வேரியபிள். இந்த குளோபல் வேரியபிளில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணணும், ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் டிஃபைன் பண்ணணும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள. ஓகே, குளோபல் டோட்டல் என்ற வேரியபிளை நான் வந்து யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனுக்கு சொல்லணும். அப்படி சொல்லலாட்டி வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் it will throw an error like this. It says local variable total referred before assignment. இப்படி ஒரு மெசேஜ் சொல்லும். இப்படி கொடுத்தோம்னு சொன்னால் அதை யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் கேட்கலாம் இதே உள்ளே வச்சுருக்கீங்க வெளியே வச்சுருக்கீங்க உள்ளே வைக்கலாம்னு சொல்லி இதை வந்து ஸ்கோப்னு சொல்லும். ஸ்கோப்பை பாதிக்கும். Okay guys, I hope you understood this video and return and solve you understood everything I guess, and I'll see you in the next video.